கால் சுளுக்கு ஆங்கிள் ஸ்ப்ரைனை பற்றி பேசணும். சப்போஸ் அதுக்கு வழக்கமான ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ரெஸ்ட் எடுத்தோம், சாப்பிட்டோம், பேண்டேஜ் போட்டிருந்தோம், அப்புறம் நடந்துகிட்ருக்குறோம். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது அப்படின்னு சப்செக்வெண்ட் டைமில் அது க்ரானிக்காக ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜவ்வு கிழிஞ்சு இதெல்லாம் பர்ஃபெக்டாக அடிபடுறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஹீல் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த மசில்ஸை ரீஹேபிலிட்டேட் பண்ணணும். சுற்றி இருக்கிற காலை சுற்றி கணுக்காலை சுற்றி உள்ள மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைசஸ் இருக்குது. அது சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நம்ம ரெகுலராக பண்ணணும். ரெண்டாவது, ஆங்கிள் பிரேஸ் போட்டுக்கணும். ஏன்னா ரெஸ்ட்டில் அமைதியாக இருக்கிறப்ப கூடுது, அந்த ஜவ்வு ஹீல் ஆகுது. ஆனால் மறுபடியும் நடக்கிறப்ப லேசாக ட்விஸ்ட் ஆகிறப்ப மறுபடியும் கிழிஞ்சு போயிடுது. ஆங்கிள் டில்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆங்கிள் பைண்டர், ஆங்கிள் ட்விஸ்ட்னு போட்டு அது மேலே இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் போட்டிருப்பாங்கள்ல, ஃபுட்பால் பிளேயர்லாம், அந்த போட்டு அதுக்கு மேலே சாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஷூ போட்டு நேராக நடக்கணும். மறுபடியும் இன்ஜுரி வராமல் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா யூஸ்வலாக அதில் சரியாயிடும்.